வணக்கம் மக்களே, அன்பு சரவணன் ஃப்ரம் கவி மீடியா நெட்வொர்க்ஸ். உலகிலேயே மிகவும் சுதந்திரமான பத்திரிகையாளர்களை கொண்ட நாடு நார்வே. அந்த நார்வே பத்திரிகையாளரை சந்திக்க மறுக்கிறார் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் யூடியூபர் திரு மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்தியா எப்படி செயல்படுதுன்றத வாங்க டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நார்வேயில திரு பிரதமர் மோடி அவர்களும் நார்வே பிரதமர் திரு ஸ்டோரோ அவர்களும் பிரஸ் மீட் நடத்துறாங்க. இதை திரு மோடி அவர்கள் அவருடைய எக்ஸ் பக்கத்திலே பிரஸ் மீட் அப்படின்னு பதிவிடுறாரு. ஆனா கேள்விகள் எடுக்கப்படல. அப்போ நார்வே பத்திரிகையாளர் ஹெலேலிங் அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, உலகிலேயே மிகவும் சுதந்திரமான பத்திரிகையாளர்கள் கிட்ட ஏன் கேள்வி எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம தலையை குனிஞ்சிட்டு நடந்து போறாரு திரு மோடி அவர்கள். எதிர்பார்த்த மாதிரியே சில மணி நேரங்கள்ல அவங்களுடைய இன்ஸ்டா, பேஸ்புக், எக்ஸ்னு எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் இந்தியாவில முடக்கப்படுது. ஆக்சுவலா ரிப்போர்ட்டர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்கு. அவங்க 2026 ஒரு கணக்கெடுப்பு நடத்தி ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உலகிலேயே மிகவும் கருத்து சுதந்திரம் உள்ள நாடு, குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்கு கருத்து சுதந்திரம் உள்ள நாடு நார்வே நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கிட்டத்தட்ட 157வது இடத்துல இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்தியா கிட்ட இருக்க நாடுகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீனம், UAE, அப்புறம் கியூபா, இந்த மாதிரி நாடுகள் பக்கத்துலதான் இந்தியா இருக்கு கருத்து சுதந்திரத்துல. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திரு மாரிதாஸ் அவர்கள் கருத்து சுதந்திரம் சொல்றதை விட அரசை விமர்சிச்சாருன்னு சொல்லிட்டு உடனே அவர் கைது செஞ்சுட்டாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் மேல வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடக்க விட்டு இருந்தா அது வேற, ஆனா எடுத்த உடனே கைதுன்றது அது வேற. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது உண்மையாவிலேயே கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இந்தியாவில இருக்கா? உங்க தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.